ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் தமிழ். ஸோ இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ் பார்த்தீங்கன்னா ஸோ செம்மன் டேலண்ட்ஸ் அதை பற்றி அங்கே பார்க்க போகிறோம். ஓகே, இந்த மேட்ச் தான் நம்ம பர்கட்ரி மேப்பில் ஃபஸ்ட்டு வீடியோன்னு நினைக்கிறேன். அது போக எக்ஸாம் சேலஞ்ச் கூடிய விரைவில் வருது, அதுவும் பர்கட்ரி மேப் தான். இப்போ நம்ம இறங்கி இருக்கிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசில்லா மேப் தான். வழக்கம் போச்சு பர்கட்ரி மேப்பில் பிரசில்லா வளராத. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சேலஞ்ச் நம்ம எதில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வழக்கமில்ல சோலோ ரேங்கடு மேட்ச்சில் தான் அங்கேஜ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த கேமில் எத்தனை கண்ணெல்லாம் மாத்திரன்னு பாருங்கள், ஃபன்னி மூமெண்ட்டு காமெடியாக இருக்கும். அதுபோக கில்லெல்லாம் சும்மா தரமாக இருக்கும். தரமாலாம் இல்லை, இது இருக்காது, சாரி, கில்லு அதிகமாக இருந்தாலும் இது நான் இப்போ பிரான்ச்சில் தான் இருக்கேன், அதனால் பாட்ஸ் கொஞ்சம் அதிகமாக வருவாங்க. ஏன்டா பிரான்ச்சில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் புது அக்கௌண்ட் பழைய அக்கௌண்ட் அநியாயமாக போயிடுச்சு. ஏன்னு தெரில, நடுவில் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாததுனால பழைய அக்கௌண்ட் போயிடுச்சு. அதனால் இப்போ நம்ம புது அக்கௌண்ட்டில் விளாட்றதுனால அந்த நம்ம கிளாஸ் ஸ்குவாடில் வேறு பண்ணிகிட்ருக்கோம் வேறு பார்த்தீங்களா, அது வேறு பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இது பிரான்ச் 1லேருந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு புஷ் பண்ணியிருப்பேன். இப்போ தான் நான் கிடக்கிறேன்னு எல்லாம் ஃபாஸ்ட்டு மட்டும்தான் பண்ணியிருப்பேன், மித்த கட்டெல்லாம் எதுவும் பண்ணியிருக்க மாட்டேன், ஃபுல் ஸ்பீட் மட்டும்தான் பண்ணியிருப்பேன். இப்போ குட்டி ஷார்ட் கன் கச்சோடனே குட்டி ஷார்ட் கன் சேலஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி குட்டி 2 புல்லட் ஷாட் கன் இல்லையா, அது எடுத்துக்கினேன். எதுக்கும் சரி ஒரு மாதிரி இருந்துச்சு. நான் வெறும் 2 புல்லட் ஷாட் கன்னா, நம்ம ஒன்றும் டெவலப்டி இல்லையே, நம்ம டெவலப்டிலாம் எம்டிக்கெலாம் எம்டி. சரி ஓகே, எக்ஸாம் சேலஞ்ச் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், இல்லைனா வெறும் அது வேறு என்ன கேம் டேவாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி கன் எடுத்துக்கினேன். அதுக்கப்புறம் இன்னொரு முடிவு வந்துச்சு, எல்லா கண்ணையும் வச்சுப்போம், அந்த 3 கண்ணையும் 3 கண்ணில் எந்த கண்ணில் கில் பண்ணுறனோ அந்த கன் சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் எக்ஸாம் தூக்கி போட்டு சாரி அந்த கண்ணு பேர் என்னடா MP5 தூக்கிட்டு போன்னு M1 பிளச்சவன் எடுத்துக்கினேன். இவனை சும்மா ஒரே ஒரு டேமேஜ் தான் கொடுப்பேன், பட்டுன்னு போயிடுவான். நெட்ஒர்க் வேறு லாக் ஆகும். எக்ஸாமிட்டு இப்போ டைம் பார்த்திங்க அப்படின்னா 5:11 ஆகுது. ஒரு 6 o'clock போல் வந்துடும், சாரி 6:11 நினைக்கிறாமா, 6:11 ஆகுது. ஒரு 7 o'clock இல்லை 6:30 கிட்டே வந்துடும் கன்ஃபார்ம் எக்ஸாம் சேலஞ்சு. இப்போ தான் முடித்தேன். இது நான் நேற்றுக்கே ரெக்கார்ட் பண்ண வீடியோ. இப்போ சரி நமக்கு வேறு எந்த கண்ணு வேணால் M1 பிளச்சோடனே போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். நமக்கு இப்போ 58 புல்லட் இருக்குது. 58 புல்லட்டே ரொம்ப ஜாஸ்தி தான் அப்படின்னு நினச்சி ஓடினே இருந்தேன். எவனையுமே காணும், ஒரே ஒரு கில் தான் பண்ணேன். இதே இடத்துல நமக்கு எக்ஸாம் சேலஞ்ச் பண்ணுறப்பையும் இங்கேயும் ஒரு கில் கிடைக்கும். இதே இடத்துல இங்கே ஒரு 3 கண்ணு 3 தெரியாமல் பப்பரவன் ஓடி வந்துட்டு இருந்தான். சும்மா எகிரி மட மேலேயே ஒன்று வச்சேன், பட்டுன்னு போயிட்டான். ஹெட்ஷாட்லாம் ஒன் டாப்லாம் அவ்வளோ விழுந்திருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு நெட்ஒர்க் கொஞ்சம் லைட்டாக லேக் ஆகிட்டு இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு கேம் வீடியோ பார்க்குறப்ப தெரியாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் ஸ்பீட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால தெரியாதுன்னு நினைக்கிறேன். மித்தபடி ரொம்ப கொஞ்சம் லேக் ஆகி இருந்துச்சு, அப்படி இப்படின்னு ஆன்சர்லாம் ஆடி இருந்துச்சு. ஸோ நம்மளால் ஒன் டாப் அவ்வளோ அடிச்சிருக்க முடியாது, ஹெட்ஷாட்டே விழுந்துருக்காது. ஒன் டாப் என்ன ஹெட்ஷாட்டே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இப்போதைக்கு நம்மளுக்கு 2-3 கிரெனேட்லாம் இருக்குது. கிரெனேட் சேலஞ்செலாம் பண்ணணும்னா நிறையா கிரெனேட் கிடச்சா கிரெனேட் சேலஞ்ச் லேண்ட்மைன் சேலஞ்செலாம் பண்ணலாம். ஆனால் நிறையா எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. ஒரு 10-15 கிடைக்கணும் மினிமம். ஒரு தாளை கொள்ளணுன்னா கிரெனேடு ஒரு 4-5 கிரெனேடு வரைக்கும் தேவைப்படும். லேண்ட்மைன் சேலஞ்சுனாலும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். இப்போ அங்கே ஒரு எனிமியை பார்த்துட்டேன், அங்கே இருக்கிற அந்த எனிமியை போடணுன்னா நம்ம கிட்டக்க போக முடியாது, ஏன்னா நம்ம ஷார்ட் ரேஞ்சு கன் தானே வச்சுருக்கோம். அவனால் கிட்டக்க வரணும் அப்படின்னு நினச்சி சும்மா எகிரி 2 போடுவேன், ஹெட்ஷாட்னு கில்லு அப்படின்னு வந்துடும். எனக்கா அப்போ கொஞ்சம் பதட்டமாக ஆகிடுச்சு. எதுக்கும் போய் மெடிக்கல் சுற்றலாம், மெடிக்கல் தான் ரொம்ப அதிகமாக கட்சினே இருந்துச்சு. அதனால் சரி அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு மெடிக்கல் சுற்றி போட்ட மெடிக்கிட்ட திருப்பி வாங்கிக்கிட்டாச்சு. இங்கே இன்னொரு மெடிக்கிட்டு இருந்துச்சு, ஸோ அதுக்கு தான் சொன்னேன். இப்போ நான் வேறு M1 கன்னை எடுக்கிறப்ப M1 கன்னை கிளிக் ஆகலை. ஏன் பார்த்தா 2வது பாக்ஸில் இருந்துச்சு. இப்போ இன்னொருத்தவன் தேவையில்லாமல் நம்ம இங்கே நிற்கிறத பார்த்துட்டு வந்தான். சும்மா ஒரே ஒரு ஏற்றினா இவனுக்கும் செம்மையாகிட்டு 100 புல்லட் இருக்குது, 100 புல்லட்டே ஜாஸ்தி அப்படின்னு நினச்சி தெரியாதமா ஒரு புல்லட் சுட்டுட்டுனா இப்போ நம்மளுக்கு சாதகமாக UAV வேறு இருந்துச்சு. UAVயில் இங்கே ஒரு எனிமி இருக்கா மாதிரி காமிச்சிச்சின்னு, ஆமாம் 2-3 எனிமி இருக்கா மாதிரி காமிச்சிச்சு. அதனால் எனக்கா பயமாயிடுச்சு. சுற்றி பார்த்து கவர் எடுத்து எப்படியோ கிட்டக்க போயாச்சு. இங்கே ரொம்ப கிட்டக்க இருக்கவேணா, இவன் மேலே தான் இருப்பான் அப்படின்னு நினச்சி 2 குண்டு தூக்கி போட்டேன். தேவையில்லாமல் 2 குண்டு எல்லாம் தூக்கி போட வேணாம், ஒரு குண்டுலேயே பைப்பில் கீழே ஓடி வந்துடுவான் அப்படின்னு நினச்சி போட்டால் இவனு சுத்தான். இது வரைக்கும் 4-5 கில் பண்ணியிருக்கோம். எனக்கா எங்கள் ஃபோன் நான் தெரியாமல் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கீழே டமால்னு கீழே போட்டு ஸ்க்ராட்ச் பண்ணேன். வீட்டில் சரியான திட்டு, அதனால் ரொம்ப கொஞ்சம் பிளர்ராக தான் தெரியும், ஒன்றுமே சரியாகவே தெரியாது. அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ இங்கே இன்னொரு எனிமி இருக்கிற மாதிரி காமிச்சிச்சு.
ஸ்கேனர் காமிச்சு ஸ்கேனர் போயிடுச்சு. சரி அப்படின்னு சொல்லி இவனை குண்டில் தூக்கின்னு போனால் குண்டு தூக்கி போகிறதுக்கு முன்னாடியே அவன் பப்பரப்பான் வந்துட்டான். இவனுக்கு ஓரளவு மிட் ரேஞ்சிலே நின்று அடித்து முடிச்சாச்சு. இப்போ எனக்கு ரொம்ப பயமாக போயிடுச்சு. பக்கத்துலேயே இன்னொரு எனிமி புஷ் பண்ணி வந்தால் மண்டை மேலே ஒரு ஹெட் ஷாட் போட்டாச்சு. 7 கில் பண்ணிடுவோம். இப்போதைக்கு நம்ம 7 கில் வந்து கேம் ஆரம்பிச்சு 5 நிமிஷத்துலேயே 7 கில். இன்னும் குதிக்கிறது அது லூட்டு பொறுக்கிறதுலாம் விட்டுட்டிங்கன்னா கூட ஒரு 4 நிமிஷம் கேம் ஸ்டார்ட் பண்ணி 4 நிமிஷத்தில் 7 கில்லு மரணமாக அடிச்சிட்டோம். ஆனால் ஒரு 5லேருந்து 6-7 நிமிஷமாச்சும் ஆயிருக்கும். ஏன்னா நான் ஸ்பீட் பண்ணி வச்சுருக்கேன். அங்கே வர இன்னொரு எனிமி பப்பரமே ஓடினே இருந்தான். பாட்டு அப்படின்னு தான் நான் நினச்சினே விட்டாக்க போயிட்டுருக்கேன். திரும்பி நின்று படார்னு மண்டையிலே ஒன்று வச்சானா மண்டை நம்ம போயிடுவோம் அப்படின்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் பைபிள் பாட்டு ரேங்க் மேட்ச்லேயே வர பாட்டுலாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சரி பாட்டு தான், அதனால அவன் திரும்பி ஒரே இடத்துல சுற்றிட்டு இருந்தான். என் மேலே புரிய படல. அவன் அங்கே வேற ஒருத்தவன் மேலே இருக்கான். அவனுக்கு ஹைட் அட்வான்டேஜ் செம்மையாக இருக்குது. செங்குத்தான் நிற்கிது. ஒரே ஷாட்டில் சாதிச்சிருவான் அப்படின்னு பார்த்தேன். M60 வச்சுன்னு சுட்டுனே கண்ணான். ஒரு அடி கூட மேலே படவே இல்லை. ஒரே ஒரு ஷாட் தான் பிடிச்சி அதுக்கப்புறம் அவனே செத்துட்டான். நான் எம்மன் பிடிச்சோம்ல. இப்போ நம்ம 9 கிலோ பண்ணியிருக்கோம். கேம் ஸ்டார்ட் பண்ண ஒரு 6-7 நிமிஷத்துலேயே 9 கிலோ கிட்டே பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ ஒரு 13 நிமிஷத்துக்கிட்ட இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இன்னும் ட்ராப் அவுட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அந்த ஹீரோய்க்கு போகிற சேலஞ்சு. ஏன்னா இப்போ நம்ம கொஞ்சம் புஷ் பண்ணி இது மாதிரி நிறைய ரேங்க்டு இது சேலஞ்ச், கன் சேலஞ்ச், வெப்பன் சேலஞ்செலாம் போடலாம் அப்படின்ட்டுருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா லூட் பாக்ஸ் ஒன்று ஆட்ராப் ஒன்று கிடந்துச்சு. இதுக்குள்ளே குளோவால் எதுனா கிடைக்குமா அப்படின்றதா ஒரே ஒரு குளோவால் தான் எடுத்தேன். ஒரு குளோவாலுக்கே 3 குளோவால் இருந்துச்சு. அது ஏர்ஷிப்லேருந்து விழுந்ததா எதுலேருந்து விழுந்ததுன்னு தெரில. அது ஏன்னு தெரில. வர ஒரே ஒரு குளோவால்லாம் தன்னந்தனியாக போட மாட்டாங்க. அங்கே ஒரு பைப்பில் நான் சும்மா போயிட்டுருக்கேன். அங்கே ரோட்டுக்கு பின்னாடி கவர் எடுத்துகிட்ருக்கேன். ஆமாம், இந்த ரோடு தான் கொஞ்சம் நிறையா பெருசாக இருக்கும்ல. ஓகே அப்படின்னு சொல்லி இவங்கிட்டவும் கொஞ்சம் டேமேஜ் வாங்கிட்டேன். எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் டேமேஜ் வாங்கினே தான் இருப்பேன். இவனுக்கு க்ளோவால் போட்டு புஷ் பண்ணி போகலாமா அப்படின்னு பார்த்தா அவன் ஓவராக அடிக்கலை, மேலே டேமேஜே பண்ணல. ஆனால் லாஸ்ட்டில் தான் ரொம்ப ட்விஸ்ட்டாக போயிடும். தேவையில்லாமல் இருந்த 3 குளோவாலோ 6 குளோவால் தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணேன். வேஸ்ட் பண்ணாமல் இருந்திருந்தா அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்துருக்கும். அது போய் எடுக்கிறேனா இல்லையா அப்படிங்கிறதையும் நீங்கள் லாஸ்ட்டில் பாருங்கள். இப்போ இங்கே இதுக்கு மேலே கார் மேலே ஏறி உட்காந்துன்னு மெடிக்கல் சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைவ் கொடுத்தேன். ட்ரைவ் கொடுக்குறதுக்கு பதிலாக என்ட்ரு கொடுத்துக்கணுன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் சுற்றுறதுக்காக நான் கார் மேலே ஏறல. அவனா சைட்லேருந்து வந்தான்னா பார்க்கணும். அப்புறமே நான் அவுட்டரில் நின்னோன்னா அடித்து முடிச்சிடுவான். கார் மேலே உட்காந்துக்கணுன்னா எவனுக்கும் தெரியாது. ஏன்னா ட்ரைவ் கொடுத்தோன்னா அந்த சைடில் அந்த ஆர்ச் மாதிரி வந்து காமிச்சு கொடுத்துடும். என்ட்ரு கொடுத்தோன்னு உட்காந்தோன்னா எவனுக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏறி உட்காந்துக்கினேன். எவனையும் ஆளை காணும். கன் ஃபயர் சவுண்டு கட்டி எவனுமே வரல. இன்னும் 9 அளவு இருக்காங்க. நான் வேறு மஷ்ரூம் சாப்பிட்றப்ப தெரியாதனமாக கையை கீழே வச்சேன். இதுவும் ஒரு ட்ரிக் வேறு இருக்குது. டாப் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிப் வளராத டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ, டாப் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் வீடியோ வேணுனாலும் சொல்லுங்கள். இப்போ மேலேருந்து குதிக்கிறப்பயே நமக்கு ஃபுல்லாக டபுள் ஹெல்த் கம்மியானே போகும். இந்த பிரேசிலா மேப்லலாம் ஃபுல்லாக மழை இருக்கும். அதாவது பர்கட்ரி மேப்பில் சுற்றி பிரேசிலா மட்டும் நடுவில் இருக்கும். சுற்றி ஐலாண்டு வெறும் மலையாக இருக்கும். ஃபுல்லாக அதில் நம்ம இதுவாக தான் இருக்கும். அதனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ நமக்கு மஷ்ரூம் சாப்பிட்ட சந்தோஷத்தில் அந்த மஷ்ரூம் இதுவாக பண்ணிடுச்சு. மஷ்ரூமே ஓகே அப்படிங்கிற மாதிரி அதுவாகவே அந்த மஷ்ரூம் ஒவ்வொரு ஹெச்பியாக ஏற்றிட்டு இருக்கோம்ல. அதனால் இங்கே UAV வந்துக்கினே இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி நான் வந்து ஏர்ஷிப் தான் போகுது அப்படின்னு சொல்லி ஏர்ஷிப் பின்னாலேயே போனேன். அதுக்கப்புறம் என்னடா இவ்வளோ தூரம் ஜோனே முடிய போதும், அதுக்குள்ளே எங்கடா ஏர்ஷிப் போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறப்ப தான் இங்கே UAV இருக்கதே நான் கவனித்தேன். என்னடா UAV நிற்கிது, எனிமி எவனா இருக்கானா அப்படின்னு பார்த்துன்னே இருந்தேன். எவனுமே காணும். சரி அவனையுமே காணும், நம்ம அபோட்டன் போட்டு ஓடிடலாமா இல்லை தேவையில்லாமல் போகலாமா அப்படின்னு பார்த்தா இந்த கடலை தாண்டி இந்த ஆறை தாண்டி அந்தாண்ட சைடு மேப்பை தாண்டி போயின்னு இருக்கு. நிறையா தடவை ஜோன்லாம் இது மாதிரி தான் விழுவும். ஜோனுங்கிறேன் ஏர்ஷிப்பு சம்மந்தமே இல்லாமல் நடு கடல்லலாம் போய் ஆட்ரா பண்ணும். எனக்கு தெரிஞ்சு அந்த பைலட்டு சொல்லலாமா வேணாமா சொல்லலாம், தண்ணி அடிச்சுட்டு ஓட்டியிருப்பான் போல். கண்ணு முன்னு தெரியாமல் ஓட்டிக்கிட்டு இருக்கான் நடு கடலில். எனக்கு ஒரு தடவை ஜோனு சம்மந்தமே இல்லாமல் அங்கே ஒரு ஏர்ஷிப் சம்மந்தமே இல்லாமல் லாஸ்ட்டு 2 ஜோன் தான், கடைசி 2 ஜோன் தான் இருக்குது. ஒரு குட்டி ஜோன், அதுக்கப்புறம் அந்த டாட் ஜோனு. அதே 2 ஜோன் 3 அலைவு எங்கே ஒழிஞ்சிருந்தாங்கன்னே தெரியல. எப்படியோ நம்ம டாப் 2 தான் இன்னும் கடைசியில் இருந்தோம். ஒருத்தவன் அந்த மேட்ச்லேயே சாப்பிடுச்சு தான்.
அப்படியே தெரியாதனமாக ஓப்பன் பண்ணி பார்த்தா ஆர்ச்சிப் கொடுத்து வச்சுருக்கானுங்க. ஐயோ ஜோன் எங்கேயோ இருக்குது, கடலுக்குள்ளே கிடக்குது. இது ரொம்ப நேரமாக வேறு நமக்கு இதையே காணும். இந்த டைமில் வேறு நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சேனே, நம்ம வந்து கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது ஃபுல்லாக பிரான்ஸ்லேருந்து எடுத்ததுனால நான் டக்குன்னு வீடியோ போடணும் அப்படிங்கிற பட்சத்துக்காக தான் நான் இப்படி பண்ணேன். ஸோ யாரும் கோச்சிக்காதீங்க, வேணா சொல்லுங்கள். 2.0ங்கிற மாதிரி வெர்ஷன் போட்டுடலாம். இங்கே இன்னொரு எனிமி தேவையில்லாமல் இங்கே என்ன சுட்டுறான், டேமேஜ் கொடுத்தான். நான் இவனுக்கு டேமேஜ் கொடுத்துட்டு இருந்தேன். க்ளோவாலுக்கு வெளில போனேன், உள்ளே போனேன், இங்கே வந்துட்டான். இவனை போட்டு முடிச்சிட்டேன் எப்படியோ. கீழே இன்னொரு பைபிளில் நம்மளை பார்த்து பயந்து ஓடிட்டு இருந்தான் பார்த்தீங்களா, அவனை தேடி ஓடின்னு இருக்கேன். அவன் பாட்டு தான் நினைக்கிறேன். ஒரே ஒரு டேமேஜ் கொடுத்தவொடனே பைபிளில் பயந்து ஓடிச்சு. துரத்தினே போனேன். அப்புறம் பார்த்தா வெங்காயம் ஒத்துழைக்க திரும்பி வந்தால் ஒரே டேமேஜ் மண்டை மேலே கொட்டு வந்தா அப்படிங்கிற மாதிரி மரத்துக்கு பின்னாடி பட்டுன்னு வரலாம் வந்தான். ஆனால் அவன் சுடுறப்பட்ட கை வைக்கிறதுக்குள்ளே நம்ம அடிச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு ஒரு க்ளோவால் வேஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ அலைவ் இன்னும் 3 பேர் தான் இருக்காங்க. 3 பேரில் இங்கே ஒருத்தன் செம்மையாக டேமேஜ் கொடுத்தான், விருத்தனமாக டேமேஜ் கொடுத்தான். பட்டுன்னு ஒரு க்ளோவால் விட அவன் க்ளோவால் பிரேக் பண்ணுவான்னு அப்பயே எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. அவனும் அங்கே நான் லாங் ரேஞ்ச் கன் வச்சுருப்பேன் நினச்சி பைபிளில் பயந்து அங்கே க்ளோவல் பின்னாடி அவன் ஒரு க்ளோவல் போட்டு கவர் இருந்தான். எனக்கு அப்பயே டவுட்டாக இருந்துச்சு. சொல்லி வச்சா மாதிரி அவன் க்ளோவாலை பிரேக் பண்ணிட்டான். பின்னாலேருந்தே அவனை அடிறானா அப்படின்னு ஒரு பயமாலே இருந்துச்சு. இவன் எங்கே புஷ் பண்ணி முன்னாடி வரானான்னு ஒரு பயமாக இருந்துச்சு. அவன் க்ளோவால் சும்மா வடிக்கிற மாதிரி சும்மா போய் பயமுத்தலாம். அப்போ தான் பைபிளில் நம்ம சுடுறோம், க்ளோவால் போட்டு நடுவில் புஷ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி வருவான். 5-6 புல்லட் சுட்டோடனே அவன் அந்தாண்ட சைடு விட்டான். அந்த பைப்பில் தான் நமக்கு கடைசியில் டஃப் கொடுப்பான். நம்ம இப்போ இங்கே அந்த மரத்துக்கிட்ட க்ளோவால் போடாமல் இருந்திருந்தோம்னா நமக்கு கொஞ்சம் சேஃபாக இருந்திருக்கும். டாப் 2 or 3 எனக்கு சரியாக தெரில, ஃபோன் ரெக்கார்ட் பண்ணுறப்ப குட்டியாக தான் தெரியும். ஸோ 3 தான் நினைக்கிறேன். இன்னும் அளவு 3 பேர் இருக்காங்க. அந்த பைப்பில் மேலே ஏறி உட்காந்துக்குச்சு. இன்னொரு பைப்பில் கீழே அந்த வீட்டில் கீழே இருக்குது. நான் இங்கே சுட்டு காமிச்சேன். ஒருத்தவங்க வரப்போ இன்னொருத்தவங்க அவங்க 2 பேர் சண்டை முடி செத்துமானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நான் புல்லட் சவுண்டு கொடுத்துன்னே இருந்தேன். ஆனாலும் அவங்க காணும். எனக்கு தெரிஞ்ச அந்த வீட்டில் இன்னொரு பைப்பில் இல்லையோ அப்படின்னு டவுட் ஆகிடுச்சு. சரி ஓகே அப்படின்னு பார்த்தா M14 ஹெட்ஷாட் வச்சுருக்கான். சரி இப்போ 1 vs 1 லாஸ்ட்டு அப்படின்னு நினச்சி பின்னாடி ஓட ஆரம்பித்தான். அவன் டேமேஜ் கொடுத்துருவானா இல்லையான்னு பார்க்குறதுக்குள்ளே இங்கே லேண்ட்மைன் சரியான திக்குன்னு ஆயிடுச்சு. ஒரு செகண்டில் இன்னும் கொஞ்சம் 30 எழுத்து தான். கடைசி 30 எழுத்துல நம்ம எப்படியோ தப்பிச்சிட்டோம். லேண்ட்மைன் எவன் வச்சான்னு தெரியல. நான் வேறு அவசரத்தில் ஓடி வந்துட்டேன்னா 3 மணிக்கு சுற்ற வேண்டிய மாதிரி ஆயிடுச்சு. நான் தேவையில்லாமல் ஜோனுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தேன். இப்போ ஜோன் எங்கே போடுறானுங்க தெரியலையே, அங்கே நடுவில் தான் போடுறாங்க. இங்கே நம்ம மரத்துக்கு முன்னாடியே கவரத்து போயிடலாம், தேவையில்லாமல் க்ளோவால் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னேன். நான் மூடின்னு லெஃப்ட் சைடு ஜோனு பார்த்த மாதிரி ஓடி இருக்கணும். தேவையில்லாமல் ஜோனு பார்க்க ஓடாமல் எனிமி அங்கே தான் இருக்கான், அவன் மண்டையிலே புழக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி போனேன். கடைசியில் என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்கள். 12 நிமிஷம் முடிஞ்சு லாஸ்ட் 1 vs 1 இவ்வளோ நேரம் போயிட்டுருக்கு. நீ எல்லாம் என்னடா விளாட்ற, நீ எல்லாம் ப்ரோ பிளேயரா அப்படி இப்படின்லாம் கீழே கமெண்ட் பாக்ஸில் கழுவி ஊற்றாதீங்க, அப்புறம் கடுப்பாயிட்டேன். ஸோ ஓகே, இங்கே இவன் வேறு பைபிள் அங்கேயும் இங்கேயுமா நவுந்து போயினே இருக்கான். எனக்கா திக்குன்னு இருக்குது. நான் வேறு சேஃப் ஜோனுக்குள்ளே போயிடலாமா, எந்த மரத்தில் கவர் எடுக்கலாம்னு சுற்றி பார்த்துட்ருக்கேன். சரி இனிமேல் ஜோன்ஸ் ஷிங்காக ஆரம்பிச்சிச்சு, நம்ம இங்கே இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன். பட் அவனுக்கு தான் ஜோன் டஃப்பாக வந்துச்சு. எனக்கு குட்டியாக இருக்கிறதுனால எனக்கு இந்தாண்ட சைடு ஜோன் எனக்கு குட்டியாக தான் வரும். இல்லைனா கூட நான் கிட்டக்க புஷ் பண்ணாமல் இங்கேயே இந்த க்ளோவாலுக்கு முன்னாடியே கவர் எடுத்து நின்றுருக்கணும். தேவையில்லாமல் அங்கே போய் கவர் எடுத்துக்கலாம், அங்கே செவராக இருக்குதுன்னு சொல்லி இங்கே வந்தால் ஃபுல் டேமேஜ் கொடுத்தான். ஆனால் எங்கே டேமேஜ் கொடுத்தானே தெரியல. சுற்றி ஒரு சரியான பயத்தில் சுற்றி பார்த்தேன். இன்னும் ஒரு மெடிக்கேட் இருக்குது. அப்படியே இங்கே புஷ் பண்ணி வந்துட்டான். அவனுக்கு ஃபுல் டேமேஜ் கொடுக்கலாங்கிறதுக்குள்ள அவன் அடிச்சு முடிச்சிட்டான் பைப்பில். அதுமாதிரி இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி 13 kills போயா. பை சி யூ.